இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணித்தியாலங்களில் நாட்டின் அதிகப்படியான மழை வீழ்ச்சி உடுதும்பறை பகுதியில் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தை மேற்கோள் காட்டி அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கடந்த 24 மணித்தியாலங்களில் உடுதும்பறை பகுதியில் 201 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இரண்டாவது அதிகப்படியான மழைவீழ்ச்சி உடுதும்பறை பொத்தப்பிட்டிய பகுதியில் 155 மில்லிமீட்டராக பதிவாகியுள்ளது. இதேவேளை 34 பிரதான குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் வான் பாய்ந்து வருவதாக இன்று காலை 6 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்தின் கலாவெவ, ராஜாங்கனை, நாச்சாதுவ மற்றும் அங்கமுவ ஆகிய நீர்த்தேக்கங்கள் இவ்வாறு வான் பாய்கின்றன. கண்டி மாவட்டத்தின் பொல்கொல்ல, விக்டோரியா, ரந்தனிகல மற்றும் ரந்தெம்பே ஆகிய நீர்த்தேக்கங்களும், குருநாகல் மாவட்டத்தின் தெதுரு ஓயா மற்றும் அம்பாறை மாவட்டத்தின் சேனாநாயக்க சமுத்திரம் ஆகியவையும் வான் பாய்ந்து வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மண்சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்கள் காரணமாக பதுளை, மாத்தளை, கிளிநொச்சி, கேகாலை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களின் வீதிகளில் சில இடங்கள் முழுமையாக தடைப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் பொலனறுவை, சுங்கவில, சோமாவதி வீதி வெள்ளம் காரணமாக தடைப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் கடந்த 48 மணித்தியாலங்களில் கண்டி, உடுதும்பறை பகுதியில் 300 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ள நிலையில் சில இடங்களில் மண்சரிவுகள் பதிவாகியுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள அந்த நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் වසන්ත සේනාදීර මෙහිදී අධික වර්ෂාපතනයක් මහනුවර උඩුදුම්බර ප්‍රදේශයට මිලිමීටර් 300 අධික වර්ෂාපතන ලැබිලා තියෙනවා. එම වර්ෂාපතන සමගම ජාතික ගොඩනැගිලි පරිසංගතය නැවතත් ඊයේ දිනේදී ඉවත්වීමේ රතු නිවේදන මහනුවර දිස්ත්‍රික්කයට නිකුත් කරන ලැබුවා. கடும் மழை காரணமாக தெனப்பிட்டிய பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. மண் சரிவினால் சில வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் அந்த வீடுகளில் இருந்து மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். அத்துடன் நுவர்லியாவில் நிலவும் மழை காரணமாக ரிகலகஸ்கட பகுதியில் வலப்பனை வீதி மண் சரிவினால் தடைப்பட்டுள்ளது. மாத்தளை மாவட்டத்தில் நேற்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. மேலும் சில சிறிய அளவிலான மண் சரிவுகள் பதிவாகியுள்ள போதிலும் அவை குறித்த விரிவான தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை. இன்றும் மழை பெய்யக்கூடும் என்பதால் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் என்றார். බොහොමයක් ස්ථාන මේ වන විට නායෑමේ මූලික ලක්ෂණ ඇති වෙලා තියෙනවා. ඊසන්දික මෝසම වර්ෂාවේට ආරම්භ වෙලා තියෙන්නේ. ඕනම වෙලාවක ඕනම අවස්ථාවක යම් ආකාරයක වර්ෂාපතන ලැබීමේ ඉඩකඩ තියෙනවා. ඒ නිසා ඒ සම්බන්ධ සැලකිලිමත් වෙන්න. இதேவேளை வடகிழக்கு பருவநிலை தீவிரமடைந்துள்ளதால் மத்திய மாகாணத்தில் அதிக மழை பெய்து வருவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகுட தெரிவித்தார். ஏதேனும் அவசர அனர்த்த நிலை ஏற்பட்டால் நிவாரணம் வழங்க தயாராக இருப்பதாகவும் மண்சரிவு அறிகுறிகள் தென்படும் மலைப்பாங்கான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேறுமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நீர்ப்பாசன பணிப்பாளர், நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பொறியியலாளர் LS சூரியபண்டார கூறுகையில், மகாவலி கங்கையின் மணம்பிட்டிய பகுதியில் நீர்மட்டம் தற்போது சிறு வெள்ளமட்டத்தை விட அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். இதன் காரணமாக திருகோணமலை வரையான தாழ்நிலப்பகுதிகள் மேலும் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதோடு சோமாவதிய பிரவேச வீதி ஏற்கனவே நீரில் மூழ்கியுள்ளது. மல்வத்து ஓயாவின் தந்திர்மலை நீர்மட்டம் சிறு வெள்ளமட்டத்தை எட்டியுள்ள போதிலும் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். විශේෂයෙන්ම මහවැලි ද්‍රෝණියත් ඒ වගේම මල්වතු ඔය ද්‍රෝණියෙත් වර්ෂාපතනය වගේම ජලාශ පාන්දරට විවෘත කිරීමත් එක්ක ජල මට්ටම වැඩිවීමක් සිදු වුණා. විශේෂයෙන්ම මහවැලි ද්‍රෝණියේ ජල මට්ටම වනම්පිටිය ජල මට්ටම සුළුගම් වතුර තත්ත්වයකට වඩා වැඩි මට්ටමක් දක්වා පැමිණියා. நாட்டின் 73 பிரதான நீர்த்தேக்கங்களில் 34 நீர்த்தேக்கங்களும் 48 நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் தற்போது வான் பாய்கின்றன. எவ்வாறாயினும் எந்த ஒரு நீர்த்தேக்கத்திலிருந்தும் அபாயகரமான முறையில் நீர் திறந்துவிடப்படவில்லை என தெரிவித்த அவர், திடீர் நீர் அதிகரிப்பு அல்லது மாற்றங்கள் குறித்து அவதானமாக இருந்து அதிகாரிகளுக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். පහළ ප්‍රදේශ විශේෂයෙන්ම ත්‍රිකුණාමලය ආසන්නයේ පිහිටි පහළ ප්‍රදේශ එහෙම නැත්නම් මනම්පිටිය විශේෂයෙන්ම සෝමාවති ප්‍රවේශ මාර්ගයේ මේ වෙන විට අවහිර වෙලා තියෙන්නේ. එවැනි ප්‍රදේශ ජලය අඩුවීමට පටන් ගනී වී පැය කිහිපය ඇතුළත. කෙසේ නමුත් ඒ පිළිබඳ අවධානයෙන් සිටීම වැදගත්.
கிழக்கு மாகாணத்திற்கு எதிர்வரும் 20ஆம் திகதி இரவு வரை மழை கிடைக்கும் என்பதால் தாழ்நில பகுதிகளில் வெள்ள அனர்த்தத்தை உருவாக்கும் வாய்ப்புள்ளது. அத்துடன் மலையக மக்கள் நிலச்சரிவு தொடர்பில் மிக மிக எச்சரிக்கையாகவும் அவதானமாகவும் இருப்பது அவசியமானதாகும் என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். நேற்று இரவு வெளியிட்ட குறிப்பில் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர், வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக உருவாகிய காற்று சுழற்சி மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்போது இலங்கைக்கு தெற்கு தென்மேற்கு திசையில் நிலை கொண்டுள்ளது. இதன் நகர்வு வேகம் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே உள்ளது. இதன் நகர்வு வேகம் குறைவென்பதால் அது மழை வீழ்ச்சி நாட்களை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல இலங்கையின் தென்பகுதியில் ஒரு வளிமண்டல உறுதியற்ற தன்மையும் நீடிக்கின்றது. இதன் காரணமாக மட்டக்களப்பு, அம்பாறை, கண்டி, மாத்தளை, நுவரெலியா, பதுளை, பொலன்னறுவை, அனுராதபுரம், ரத்தினபுரி, கேகாலை, காலி, மாத்தறை, அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களுக்கு எதிர்வரும் 20ஆம் திகதி இரவு வரை கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இன்று முதல் வடக்கு மாகாணத்திற்கு மழை படிப்படியாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு தென்மேற்கு திசையில் நிலை கொண்டிருப்பதனாலும் இலங்கையின் தென்பகுதியில் நிலவும் வளிமண்டல உறுதியற்ற தன்மையினாலும் குறிப்பாக ரத்தினபுரிக்கும் மாத்தறைக்கும் இடையிலேயே 2 மில்லிபார் அமுக்க வேறுபாடு உள்ளமையினாலும் நுவரெலியா, கண்டி, மாத்தளை, பதுளை மற்றும் கேகாலை மாவட்டங்களில் கனமழையோடு இணைந்து நிலச்சரிவு அனர்த்தங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. எனவே மலையக மக்கள் நிலச்சரிவு தொடர்பில் மிக மிக எச்சரிக்கையாகவும் அவதானமாகவும் இருப்பது அவசியமானதாகும். அதேவேளை மகாவலி, மாதுருவோயா, கல்லோயா போன்றன அதிக நீரை கொண்டு வருவதாலும் ஏனைய சிறிய மற்றும் நடுத்தர ஆறுகளின் நீரேந்து பிரதேசங்களான பொலன்னறுவை, கண்டி போன்ற பிரதேசங்களில் தொடர்ந்து மழை கிடைத்து வருவதாலும் கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கும் மழை தொடர்ந்து கிடைத்து வருவதாலும் கிழக்கு மாகாணத்திற்கு எதிர்வரும் 20ஆம் திகதி இரவு வரை மழை கிடைக்கும் என்பதனாலும் கிழக்கு மாகாணத்தின் தாழ்நில பகுதிகளில் வெள்ள அனர்த்தத்தை உருவாக்கும் வாய்ப்புள்ளது. திருகோணமலை மாவட்டத்திற்கு மழை குறைவாக இருந்தாலும் மகாவலி கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆகவே கிழக்கு மாகாணத்தின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்களும் மகாவலி, கல்லோயா, மாதுருவோயா, முந்தெனியாறு, நவகிரியாறு போன்றவற்றின் கரையோர பகுதிகளில் உள்ள மக்களும் வெள்ள அபாயம் தொடர்பாக அவதானமாக இருப்பது சிறந்தது. அதேவேளை இன்று முதல் வடக்கில் குளிரான வானிலை அதிகரிக்கும் என்பதோடு 27ஆம் திகதி வரைக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என தெரிவித்துள்ளார். இதே நேரம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையினால் தாழ்நில பகுதிகள் பல நீரில் மூழ்கின. மண்முனை, தென்னெருவில் பற்று பிரதேச சபைக்குட்பட்ட களுவாஞ்சிக்குடி, எருவில், மகிழூர் போன்ற பல்வேறு கிராமங்களில் உள்ள பல்வேறு தாழ்நில பகுதிகளும் வீதிகளும் வீடுகளும் நீரில் மூழ்கியுள்ளது. இதனிடையில் மூழ்கியுள்ள தாழ்நிலங்களில் உள்ள வெள்ள நீரை அகற்றும் பணியில் தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ், பிரதேச சபை உறுப்பினர்கள், உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேலும் நேற்றிரவு முதல் வீசிய தொடர் காற்றினால் மரங்கள் முறிந்து வீதிகளுக்கு குறுக்காக விழுந்து கிடப்பதை அடுத்து பிரதேச சபை ஊழியர்கள் மற்றும் இராணுவத்தினரின் உதவியுடன் அதனை அகற்றும் பணி முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. டிட்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள தற்போது பதிவு செய்யப்பட்டுள்ள ஏற்றுமதி உற்பத்தி தொழிற்சாலைகள் உள்ளிட்ட வர்த்தக நிலையங்களின் எண்ணிக்கை 29,649 என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட உற்பத்தி தொழிற்சாலைகள் உள்ளிட்ட வர்த்தகர்களை மீண்டும் கட்டியெழுப்பும் நோக்கில் கடந்த 16ஆம் திகதி வரை முன்னெடுக்கப்பட்ட தரவு சேகரிப்பு முறைமையினூடாக இந்த எண்ணிக்கை பதிவாகியுள்ளது. பதிவு செய்யப்பட்டுள்ள வர்த்தக நிலையங்களில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சில் பதிவு செய்துள்ள 9,628 ஏற்றுமதி மற்றும் உற்பத்தி தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை அளித்து துரித கடன் வசதிகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அந்த தொழிலாளர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் மானியம் மற்றும் 3% வட்டி விகிதத்தின் கீழ் பல கடன் திட்டங்களை அமைச்சு அறிமுகப்படுத்தியுள்ளது.
ஏற்றுமதி உற்பத்தி தொழிற்சாலைகளை நடத்தும் தொழில் முயற்சியாளர்களுக்காக எதிர்வரும் 31ஆம் திகதிக்கு முன்னர் 3 அரச வங்கிகளூடாக துரித கடன் திட்டங்கள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தனியார் வங்கிகளூடாகவும் இந்த திட்டத்தை முன்னெடுக்க இலங்கை மத்திய வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது. தொழில் அமைச்சில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஏனைய 20,223 உற்பத்தி மற்றும் வர்த்தக நிலையங்கள் தொடர்பில் அவற்றுடன் தொடர்புடைய ஏனைய அமைச்சுக்களுக்கு பரிந்துரைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. புத்தளம், கம்பஹா, கொழும்பு, கண்டி, கேகாலை, குருநாகல், திருகோணமலை, பதுளை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் உள்ள உற்பத்தி தொழிற்சாலைகள் மற்றும் வர்த்தக நிலையங்களே அதிக அளவில் பாதிப்படைந்துள்ளன. பாதிக்கப்பட்டவர்களின் பதிவுகளின்படி 861 பாரிய அளவிலான ஏற்றுமதி உற்பத்தி தொழிற்சாலைகளும் 8,664 நடுத்தர அளவிலான தொழிற்சாலைகளும் 12,300 சிறிய அளவிலான மற்றும் 9,844 சிறு அளவிலான வர்த்தக நிலையங்களும் சேதமடைந்துள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் அண்மையில் யானையொன்று எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான காணொளியொன்று வெளியாகி சர்வதேச ஊடகங்களில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. யானையை எரித்து கொலை செய்த இலங்கையர்கள் என தலைப்பிட்டு பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காணொளி வெளியான நிலையில் சம்பவம் தொடர்பில் 3 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டனர். அனுராதபுரத்தில் 42 முதல் 50 வயதுக்குட்பட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சமூக ஊடகங்களில் விரைவாக வைரலான இந்த கவலையளிக்கும் வீடியோவில் 3 ஆண்கள் யானையின் வாலில் தீ வைத்துள்ளனர். யானை அதன் முன்காலில் காயமடைந்ததால் வேதனையில் தரையில் துடிக்கும் காட்சி அனைவரையும் வேதனையில் ஆழ்த்தியது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நிலுவையில் உள்ளதால் 3 பேரும் எதிர்வரும் 24ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் யானைகள் புனிதமாக கருதப்படுகின்றன. மேலும் அவை சட்டத்தால் பாதுகாக்கப்படுகின்றன. ஆனால் விவசாயிகள் மற்றும் தொலைதூர கிராமங்களில் வசிப்பவர்கள் சில நேரங்களில் பயிர்களை அழிக்கும் காட்டு யானையை தாக்குகின்றனர். இலங்கை சட்டத்தின் கீழ் யானைகள் பாதுகாக்கப்படுகின்றன. மேலும் வேட்டையாடுபவர்கள் யானையொன்றை கொண்டதற்காக மரண தண்டனையை எதிர்கொள்ளலாம் என சர்வதேச ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது. இலங்கையில் உள்ள யானைகளை பார்வையிட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகளவில் நாட்டுக்கு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.